சப்போஸ் நம்ம வண்டி ஒரு 4 நாள் 5 நாள் நிக்கி ஃபுல்லா வேக்கம் இறங்கி போச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல ஒரு ஓஸ் நம்மளுக்கு 10 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஓஸை வச்சு நம்ம இதுல மாட்டி ஃப்ரண்ட்ல உள்ள ஸ்டெப்னில மாட்டீங்கன்னா ஸ்டெப்னில உள்ள ஏரை இதுல ஏத்தி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுக்காண்டி அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு இங்க ஏர் இது டேங்க்லாம் ஃபுல்லான பிறகு அந்த ஏர் மறுபடியும் போயிடும். ஆமா, அந்த மாதிரி சிஸ்டம் இந்த வண்டியில தான் இருக்கு. ஏர் இல்லனா வண்டி ஆன் ஆகாது. அதுக்காக அதனால கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் சூப்பர். சரியா? சரிண்ணா. இப்போ அப்படியே உள்ள போய் பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி சீட்டை இதுல ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதை சுவிட்ச் போட்டீங்கன்னா ஃபுல்லாவே இறங்கிரும். ஓகே. அடுத்து நம்ம ஹைட் என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏர் சஸ்பென்ஷன். ஓகே. அப்ப ஸ்டேரிங்கும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, ஃப்ரீயா இறங்குறதுக்கு ஏறதுக்கு இந்த வண்டியில நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நம்ம டிரைவிங் மோட்ல வச்சுக்கிட்டு டிஸ்பிளே தெரியுற மாதிரி ஸ்டேரிங்க செட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சுவிட்சஸ் புறம் மெயின் சுவிட்ச் புறம் இங்கதான் இருக்கு. இது பேட்டரி மெயின் சுவிட்ச் இந்த ரெண்டுமே. ஓகே. இது வந்து பாடி ஏதாவது ஸ்பீட் பிரேக் இருக்கு, பள்ளம் இருக்கு, இப்போ அந்த ஸ்பீட் பிரேக் கொஞ்சம் உயரமா தெரியுதுன்னா இந்த சுவிட்சை போட்டீங்கன்னா பாடி கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா பாடி அந்த வண்டியோட பாடியை மட்டும் நம்ம பாடி மட்டும் ஏத்தி இறக்கிக்கலாம். அதுக்கான சுவிட்ச். ரெண்டாவது நிறைய ஃபீச்சர் சுவிட்ச் எல்லாம் இங்க இருக்கு. ஓகே. இது ஹேண்ட் பிரேக். இது ரெண்டு மெயின். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் கிளட்சி கிடையாது. முன்னாலாம் கிளட்சி உண்டு, மிதிச்சு கியரை போட்டு கை வலி கால் வலி எல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ரொம்ப நைஸா டிரைவிங் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் கிளட்சி பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன டிரைவிங் மோட்ல போட்டு நம்ம பாட்டா டிரைவிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த வண்டியில உண்டு. டிரைவர்களுக்கு ரொம்ப ஈஸியா ஹேண்ட் பண்ற மாதிரி வால்வோ இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே. இது வந்து எஃப்எம் கேட்டுக்கலாம், பென்ட்ரைவ் பாட்டு கேட்டுக்கலாம். அது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இப்படி ரிவர்ஸ் கியர் போடுறேன் அப்படின்னா இதுல வந்துடும். உங்களுக்கு பின்னால என்ன இருக்குங்கிறத காட்டி கொடுக்கு. இதுல ஒரு சின்ன டிஸ்பிளேவாவும் இருக்கும். உள்ளேயும் டிவிலையும் அந்த லைன் வந்துடும். மேல கூட டிவி ஆன்ல இருக்கு. அதுல கூட ரிவர்ஸ்ல என்ன இருக்குங்கிறத பாக்க தோதுவா இருக்கும். ரியர் கேமரா. அது ரியர் கேமரா. சோ அப்ப உள்ள வந்து இப்ப நான் படம் பாத்துட்டு இருக்கேன்னா அப்போ நான் ரிவர்ஸ் போறேன்னா அப்ப படம் கட்டாயி இந்த ரிவர்ஸ் என்ன எதுக்காண்டி போறாங்க 51 பயணிகளுமே பாத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுல இருக்கு. திருப்பி கீர் மாத்தினது படம் ஓட ஆரம்பிச்சிடும். இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. நம்ம முன்னால போற வண்டிக்கும் நம்மளுக்கும் என்ன டிஸ்டன்ஸ், யார் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா யார் மேல என்ன இந்த கேமரா மூலமா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே. பேசஞ்சர் ஏறுறது எல்லாமே இதுலயும் ஒரு கேமரா இருக்கு. டிரைவர் வண்டி ஓட்டும்போது என்ன பண்றாரு பாக்குறதுக்கு, அது மொபைல் பேசுறாரான்னு பாக்குறது அங்க ஒரு கேமரா. 51 பேசஞ்சரையும் கண்காணிக்கிறதுக்கு உள்ள ஒரு கேமரா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு. பிரேக் நல்ல எத்தனை கேமராண்ணா? 4 கேமரா இருக்கு. வண்டிக்குள்ள 4, வெளியே 1 இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இது பூரா அந்த சுவிட்சுகள் அதிகமா இருக்கு. புறமே லைட்டுக்கு உள்ள லைட்டு, ஆம்பிளிஃபயர், கீழே லைட்டு, இதுக்கு உண்டான சுவிட்சுகள் பூரா இங்க கொடுத்துருக்காங்க. இதுல டிஸ்பிளேன்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வண்டியில என்ன பிரச்சனை, ஏதாவது டோர் திறந்திருக்கு, பின்னால ஏதாவது ஃபயர் சிம்டம் இருக்குன்னா இந்த டிஸ்பிளேல வந்துடும்.